சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 6 மாதத்தில் விசாரணை முடிக்க வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை மற்றொரு அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அமைச்சர் ஐ பெரியசாமி அவரின் மனைவி மகன்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 6 மாதத்தில் விசாரித்து முடிக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த 2006 முதல் 2010 ஆண்டு வரை வருவாய், சட்டம், சிறை மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது 2,01,35,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவரின் மனைவி பி சுசீலா, தற்போதைய பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மகனுமான பி செந்தில்குமார், மற்றொரு மகன் பி பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கடந்த 2012 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கில் இருந்து குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரையும் விடுவித்து நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டது. தொடர்ந்து வழக்கில் இருந்து விடுவித்த விசாரணை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2018 ஆண்டு மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி வேல்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் தரப்பில் தங்களுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்புத்துறை கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை எனவும், சொத்துக்களை முறையாக கணக்கீடு செய்யாமல் தங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே வழக்கிலிருந்து விடுவித்த திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஐ பெரியசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல்களை விலக்கி வாதிடப்பட்டது. விசாரணை நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மனைவி சுசீலா, மகன்கள் செந்தில்குமார் மற்றும் பிரபு ஆகியோரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும், குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணை நாள்தோறும் நடத்தி 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் எனவும், திண்டுக்கல் மாவட்ட MP மற்றும் MLA மீது வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.